to வெஸ்டர்ன் குக்கிங் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு நாங்கள் வந்து ஈஸியாக சிம்பிளாக வீட்டோட ஒரு ஸ்டைலில் ஒரு சமையல் ஒன்று செய்ய போகிறோம். என்னென்னு சொன்னால் ஸ்ரீலங்கா ஸ்டைலில் பரிப்பு சமைக்க போகிறோம். அது எப்படி சமைக்கிறேன்னு சொல்லி அது இதாக சொல்கிறேன். அதே போல் பீட்ரூட் வந்து ஒரு 40% நாங்கள் வந்து எப்படின்னாக்கா இதை பாயில் பண்ணியிருக்கு. பாயில் பண்ணி இது வந்து பச்சையாக ஒரு சலட் மாதிரி நாங்கள் செய்ய போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து ஃபிஷ் ஃப்ரை ஒன்று செய்ய போகிறோம். அவ்வளோதான். பரிப்பு எப்படி செய்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு ஃபஸ்ட்டே காட்டுறேன். பரிப்புக்கு ஃபஸ்ட்டுக்கு வந்து எந்த ஒரு மசாலா எதுவும் போடுறது இல்லை. லைட்டாக கொஞ்சோண்டு மஞ்சள் போட்டுக்குவோம். இது மட்டும்தான் இதுக்கு யூஸ் பண்ணுறது. நம்ம ஃபஸ்ட்டுக்கு தேங்காய் பாலை ஊற்றி இது பண்ணிக்குவோம் தேவையான அளவுக்கு. மஞ்சள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. மஞ்சள் மட்டும்தான் இதுக்கு போடுறோம், வேறு எந்த ஒரு மசாலாவும் யூஸ் பண்ணுறது இல்லை. உப்பு இந்த அளவு போட்டுக்கோங்க. பரிப்பு வந்து இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது நீங்கள் வந்து இறக்கிக்கோங்க. ஏன்னா இதில் உப்பு போட்டிருக்கு. பரிப்பு வந்து ரொம்ப கரைஞ்சிடக்கூடாது. கரைஞ்சிருந்துச்சுன்னா அந்த டேஸ்ட்டு கொஞ்சம் இதாக இருக்கும். பரிப்பு முழுசாக இருக்கணும். இறக்கிக்கோங்க. இது வந்து இப்போ நாங்கள் வந்து தாளிப்பு போடணும். நெக்ஸ்ட்டு இப்போ தாளிப்பு போடுறோம் எப்படின்னு பார்த்துக்கோங்க. தேவையான அளவு கொஞ்சமாக குறைச்சி எண்ணெயை ஊற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து கடுகு கொஞ்சம் போட்டுக்கோங்க. கடுகு வெந்தயம் ரெண்டையும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. கடுகு கொஞ்சம் பொரிஞ்சதுக்கு பிறகு கடுகு கொஞ்சம் பொரிஞ்சு வந்ததுக்கு பிறகு பட்டை மிளகாய் போட்டுக்கோங்க. அதோட டவுன் பண்ணால் ரம்பை, ஸ்ரீலங்காவில் ரம்பைன்னு சொல்லுவோம். ரம்பையில் கொஞ்சம் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை என்கிட்ட இல்லை, அதனால நான் போடலை. கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க, நல்லா இருக்கும், நல்ல வாசனையாக இருக்கும். அதோட சின்னதாக ஒரு பட்டை துண்டு போட்டுக்கோங்க. போட்டு இருந்தது பிறகு வெங்காயம் நான் வந்து ஒரு 100 கிராம் வெங்காயம் எடுத்திருக்கேன். நாங்கள் சமைச்சது வந்து பரிப்பு வந்து 150 கிராம் தான் சமைச்சோம். இப்படி வெங்காயத்தை வந்து நல்லா பொன்னிறமாக வாட வரும் வரைக்கும் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் லாஸ்ட்டாக வந்து பூண்டு, அப்படி நறுக்கின பூண்டு கொஞ்சம் இருக்கு போட்டுக்கோ.
வெங்காயம் வந்து இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு பிறகு என்ன செய்யுங்க, நம்ம வந்து ஏற்கனவே வேக வச்ச பருப்பை வந்து இதில் ஊற்றிக்கோங்க. இப்படி பருப்பை ஊற்றி இப்படி கொஞ்சம் இது பண்ணி விட்டோம். அதுக்கு பிறகு இது நான் ஃபஸ்ட்டுக்கு எடுத்து வச்ச தேங்காய் பால் கொஞ்சம் மறுபடியும் ஊற்றிக்கோங்க. இது வந்து தேங்காய் பாலில் தான் ஃபுல்லாக நாங்கள் வந்து இதை செஞ்சோம். இப்போ இது வந்து ஒரு கொதிச்சதும் இறக்கினா சரி. தாளிப்பு போட்டு லாஸ்ட்டில் வந்து நீங்கள் கொஞ்சம் மூடி வைங்க. மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸில் வந்து அதை இறக்கிடலாம். இதை பாருங்கள், இப்போ நல்லா அழகாக இருக்குது. ஸோ லாஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து உப்பு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி இது பண்ணிக்கோங்க. இது போல் நீங்கள் சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள், எப்படி அவுட்புட் எப்படி வந்ததுன்னு சொல்லி சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம பீட்ரூட் பச்சை சாம்பார் செய்ய போகிறோம். இது வந்து உங்கள்கிட்ட ரைஸ் குக்கரோட குக்கூஸ் இருந்துச்சுன்னா சோறு நீங்கள் அரிசி வைக்கும்போது இதில் குக்கூஸில் வச்சுக்கோங்க. வச்சு ஒரு 40% இது வந்து பாயில் ஆகிறதுக்கு விடுங்க. தண்ணியில் போட்டு பாயில் பண்ணாதீங்க. இப்படியே விட்டு ஒரு 40% அது வந்து பாயில் ஆகின பிறகு எடுங்க. பீட்ரூட்டை வந்து இப்படி சீவிக்கோங்க. இன்னும் ஒன்று என்ன செய்யலாம்னா, இதை வந்து நீங்கள் வீட்டில் இப்போ விறகு அடுப்பு யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து எப்படின்னு சொன்னாக்க, இதை வந்து நெருப்பில் கூட எப்படின்னாக்கா அனலில் நீங்கள் வந்து அதை தோலோடையே நீங்கள் வேக வச்சு சுட்டு கொள்ளலாம். சுட்டு எடுத்து எப்படின்னா ஒரு அரை வேகத்தில் நீங்கள் எடுங்க. அப்படி இருந்தால் கூட இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா. இப்படி நல்லா பூ போல் இதை வந்து நல்லா சீவிக்கோங்க. இதில் கட்டரில் இவ்வளோதான் கேக். இதில் வேறு எதுவும் தேவையில்லை. தக்காளி வந்து நான் பெரிய தக்காளி போட்டேன். எனக்கு வந்து தக்காளி சாப்பிட பிடிக்கும்னால சின்ன தக்காளி ஒன்று போட்டுக்கோங்க. அடுத்து பச்சை மிளகாய் நான் வந்து ஒரு 2 மிளகாய் சின்னதாக இந்த இவ்வளோ வெட்டி போட்டிருக்கு. அடுத்தது வெங்காயம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது போல் பார்த்துங்க. நான் வந்து பீட்ரூட் 250 கிராம் தான் நான் எடுத்தேன். ஸோ இப்போ வந்து இதை இப்படி இதில் போட்டுக்கோங்க. இதில் போட்டு தேங்காய் கெட்டி தேங்காய் வந்து இப்போ கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க, ஊற்றிக்கோங்க. லெமன் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவைன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ரா இது ஏற்கனவே செஞ்சு இதுன்ட்டு வச்சது. லெமன் ஒரு பாதி போதுமானது சொல்லப்போனால். உப்பு வந்து அரை ஸ்பூனு கொஞ்சம் குறைச்சி போட்டுக்கோங்க. இப்போ தக்காளி நீங்கள் இன்னும் கொஞ்சம் சின்னதாக வேணும்னாலும் வெட்டிக்கலாம்.
ஃபிஷ் ஃப்ரைக்கு வந்து ஃபஸ்ட்டுக்கு வந்து மீனை நல்லா கழுகிக்கோங்க. கழுகி இதனோட தண்ணி ஒரு சொட்டு நிற்காமல் இதை வந்து தண்ணி இல்லாமல் அப்படியே வச்சுக்கோங்க. ஏன்னா தண்ணி இருந்ததுன்னு சொன்னாக்கா இதனோட மசாலா எல்லாம் வந்து சும்மா தண்ணியாக இதாக போயிடும். அதனால் 5 துண்டு மீன் இருக்குது. ஸோ ஒரு 1/4 டீஸ்பூனில் வந்து மஞ்சளை போட்டுக்கோங்க. அதே போல் 1/4 ஸ்பூன் மட்டும் கரம் மசாலா போட்டுக்கோங்க. இதில் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது வந்து மசாலா எப்படின்னா இது வந்து மல்லித்தூள் சீரகத்தூள் எல்லாம் கலந்தது. ஸோ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உப்பு 1/4 ஸ்பூன்லேயும் கொஞ்சம் குறைச்சி போட்டுக்கோங்க. எலுமிச்சங்காய் வந்து சின்னதாக இருக்குது. அதை சுட்டி நான் வந்து ஒரு பாதி ஒன்று நான் போடுறேன். பாதியிலையும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. சின்னதாக இருந்தால், பெருசாக இருந்தால் குறைச்சிக்கோங்க இன்னும். இப்போ இதை வந்து நல்லா இது பண்ணி ஏன்னா இது நான் வந்து பெருசாக மிளகாத்தூள் போடலை. நான் வந்து மிளகாத்தூள் பெருசாக சாப்பிட இல்லை, எனக்கு பிடிக்காதனால. உங்களுக்கு மிளகாத்தூள் போதாட்டி இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சரி, இது ஒரு 10 மினிட் மட்டும் அப்படியே மேரினேட் பண்ண வைங்க. இப்போ நாங்கள் வந்து மீன் பொரிக்க போகிறோம். ஓகே, இப்போ எண்ணெய் வந்து நல்லா கொதிச்சிடுச்சு. மீனை போடுவோம். கொஞ்சம் நேரத்தில் என்ன செஞ்சுக்கோங்க, இப்படி பரப்பிக்கோங்க. மறுபடி இப்படி திருப்பி விடுங்க. இப்போ ஃப்ரை ஆகிடுச்சு. நாங்கள் இப்போ இறக்கிக்குவோம்.